விடுதலை புலிகளின் நகை பணத்தை மீட்க முயன்று படை தரப்பினர் கைது. எதிர்க்கட்சி தலைவர் பதவி தேர்தலின் பின்னர் அனுரவசம். சீனாவில் பாரிய வெள்ளம், பாதுகாப்பிற்காக 1,00,000க்கும் அதிகமானோர் வெளியேற்றம். சிலாவத்துறை காவல் நிலையத்தை அண்டிய இடத்தில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பணம் மற்றும் நகைகளை மீட்பதற்காக குழி தோண்டிய சந்தேகத்தின் பேரில் கடற்படை வீரர் மற்றும் காவல்துறை சார்ஜென்ட் உள்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிலாவத்துறை கடற்படை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் தலைமையக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சிலாவத்துறை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் அனுராதபுரம் காவல்துறை பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த கடற்படை சிப்பாய் மற்றும் காவல்துறை சார்ஜென்ட் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வந்ததாக கூறப்படும் இடத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன விலகுவதற்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தற்போது நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து மைத்ரி விலக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி கட்சியின் தலைவர் பதவியை விட்டு விலகும் அவர் கட்சியின் போஷகர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளை கட்சியில் கடும் கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் இரு பிரிவினரும் 2 பதில் தலைவர்களின் பெயர்களை கூறி தேர்தல் ஆணையகத்திடம் கடிதம் கையளித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அத்தோடு இந்த நியமனங்களுக்கு எதிராக அதே கட்சியை சேர்ந்தவர்கள் தேர்தல் ஆணையகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஊடக அடக்குமுறை நடவடிக்கைகளை வெறுமனே பார்த்து கொண்டிருக்க முடியாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அறிக்கையில் மேலும் அவர் கூறுகையில், தமிழ் ஊடகங்களின் குரல் வலையை அடக்க முற்படுவது தமிழ் தேசத்தின் ஆன்மாவை நசுக்குவதற்கு ஒப்பானதாகும். ஊடக அடக்குமுறைக்கு எதிராக எமது வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கின்றோம். ஊடக உறவுகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுக்காக வீதிக்கு இறங்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழ் பத்திரிகை ஒன்றின் ஆசிரியரை அச்சுறுத்துவதற்காக விசாரணைகளை முன்னெடுப்பதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் நடைபெற்று 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் இன்னும் நீதி நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை. குழுக்கள் அமைக்கப்பட்டும் விசாரணை நடத்தப்பட்டும் இன்னும் நீதி நிலைநாட்டப்படவில்லை. நீதிக்காக மக்கள் போராடி வந்தாலும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் நெத்திலி மீன்களே சிக்கி வருகின்றன. உண்மையான குற்றவாளிகள் சுதந்திரமாக வாழும் நிலை காணப்படுகின்றது. சஹ்ரான் தான் இந்த தாக்குதலை நடாத்தினார் என்பது அனைவருக்கும் தெரியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் ஆயுததாரிகள் ஏறியமையால் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் மேரவில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேரவில கொடவெல சந்தி பகுதியில் ஆயுதங்களுடன் பேருந்தில் ஏறிய சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் நசுர்தீன் மொஹமட் என்பவராகும். அவர் அனுராதபுரம் பரசங்கஸ்தேவ பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 24 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேரவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பெறும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினரும் எதிரணி பிரதம கொறடாவுமான லக்ஷ்மணன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, கிராமிய மட்டத்தில் சஜித்துக்கு ஆதரவு அலை வீசுகின்றது. தம்மை அவர் பார்த்துக் கொள்வார் என மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். எனவே உள்நாட்டில் சஜித்தின் வெற்றி உறுதியாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி எமக்கு சவாலாக அமையாது. ஆனாலும் மொட்டு கட்சியினரை விட கூடுதல் வாக்குகளை பெறுவார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குரிய வாக்கு வங்கியில் ஒரு பகுதி எமக்கும் வரும். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை தேசிய மக்கள் சக்தியை பெறும் என நம்புகின்றேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அரசியல் கட்சிகள் தமது பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் மே தின கூட்டங்களை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு மிகவும் முக்கியமானதென அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சமகாலத்தில் அரசியல் கட்சிகள் பிளவுபட்டுள்ளன. இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சிகளில் தலை சிறந்து விளங்கும் ரணில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் அரசியல் பல அதிகரித்து காட்ட வேண்டிய கட்டத்தில் ரணில் உள்ளார். அதேவேளை தம்பசமுள்ள உறுப்பினர்களை பிளவுபடாமல் பாதுகாக்க வேண்டிய நிலைமை சஜித்திற்கு ஏற்பட்டுள்ளது. சஜித் தரப்பில் உள்ளவர்களை தன் பக்கம் ஈர்க்கும் மந்திராலோசனைகளில் ரணில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளார். பல விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டுள்ளதாகவே கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த திட்டமானது நேற்றைய தினம் கூடிய பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இனி எந்த தடையும் இல்லை என சுனக் தெரிவித்திருந்தாலும் இந்த சட்டமானது நீதிமன்றத்தால் செல்லுபடியற்றதாக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் உள்ளது. முன்னதாக இந்த ருவாண்டா திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காரணம் உலகளாவிய குடிவரவில் சமநிலையை பேணுவதற்காக என சுனக் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சீனாவில் பல நாட்களாக பெய்த கனமழையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளம் காரணமாக 1,10,000 மக்கள் அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சீன அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சீனா குவாங்டாங் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் அதன் பெரும் நிலப்பரப்பு நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காணாமல் போயுள்ளனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் வெள்ளத்தில் மூழ்கிய மக்கள் பாதுகாப்பிற்காக படகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையிலேயே ஏறத்தாழ 1,10,000 மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதுடன் சுமார் 25,800 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சில பாடசாலைகளை மூடுவதற்கும் சீன அரசினால் உத்தரவிடப்பட்டுள்ளது.